3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், ஔவை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள், இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அது மலம்னு சொல்றது. இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இத்தனை வருஷமா பெரியார் அவ்வளவு தூக்கி பிடிச்சக்கூடிய திராவிட ஆட்சிகள் தான் 67ல இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் பெரியாருடைய புத்தகங்களை பொது உடைமை ஆக்கல? நீங்க விடுதலை நாளேடா இருக்கட்டும், உண்மை நாளேடா இருக்கட்டும், அவர் பெரியார் குடியரசு பத்திரிகை எல்லாத்தையுமே நீங்க நாட்டுடைமை ஆடுங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவர்கள் எவ்வளவு தூரம் சொல்லி அதெல்லாம் மாற்றி பண்ணாங்கன்னு தம்பி மாரிதாஸ் யுனெஸ்கோ அவார்டு கிடைச்சதை பற்றி 100 முறை போட்டு பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பாட புத்தகங்கள் வரைக்கும் போய் நின்றுச்சு. அதை துண்டா தூக்கி அவருடைய தலைமையில் கடுமையான குரல் கொடுத்து அது இல்லைன்னாக்கி இன்னும் யுனெஸ்கோ எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம சிங்கம். 334 உறவு முறை. நீங்க அந்த பக்கம்லாம் கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா அது நீங்க தான் தயாரித்து வந்த பக்கமா கூட இருக்கு. சரி, இப்ப என்ன அந்த புக் உங்களுக்கு கொடுத்துட்டு போவா? கொடுங்க. எப்ப உங்ககிட்ட ஈவராம் சாமி புக் கூட இல்ல? நிறைய இருக்குங்க. நிறைய வச்சிருக்கேன். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? ஈவராம் சாமியை படிங்க சார், படிங்க சார்ன்றீங்க. படிச்சுட்டு சொன்னா காரி துப்புற மாதிரி இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இதுதான் பிரச்சனை. சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? சமுதாயத்தோட 4 மிகப்பெரிய எதிரியா தெரியுமா? ஒன்னு பிராமணர்கள், இன்னொன்னு இஸ்லாமியர்கள், 3வது கிறிஸ்தவர்கள், 4வது நம்மில் கீழ்த்தரமானவர்கள் இல்லைன்னா கீழ்மைப்படுத்தப்பட்டவர்கள். ஏதோ சொல்லுவாங்க யாரு? பட்டினசம் மக்கள் சொல்றாரு. இவங்க தான் நம்ம சமுதாயத்தோட பெரிய எதிரியே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். லொச்சக் மொச்சக் பச்சக்